அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் சனி வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இனி உங்கள் மழைதாங்க. இவை எல்லாம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுன ராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக ராசிநாதன் புதன் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. அது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் கணவன் மனைவி பிரச்சனைகள் அகல இருக்கு. இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் பலனளிக்கும். இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ குடும்ப பொருளாதார சூழ்நிலையை உயர்த்துவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் சனி பகவானுடைய இந்த வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் புதிய திருப்பங்கள் கிடைக்க இருக்கு. வாங்கிய இடம் நல்ல விலைக்கு போகுங்க. குறிப்பு ரியல் எஸ்டேட் தொழில் வருமானம் அதிகரிக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக மந்த நிலையிலேயே இருந்த இந்த ரியல் எஸ்டேட் துறை நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குருவும் செவ்வாயும் பார்ப்பதால் குரு மங்கள யோகம் செயல்பட இருக்கு. இதுவரை தாமதப்பட்டாலும் இனி வரும் காரியங்கள் எந்த ஒரு தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. சில முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. உத்தியோக அலைச்சல் உண்டு. உறவினர்கள் பிரச்சனைகள் தருவாங்க. தூக்கமின்மையால் அவதிப்படுவீங்க. தாய் தந்தை ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கௌதம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம யாருடனும் பகை வளர்த்து கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவது நல்ல ஒரு முன்னேற்றம் என்று தாங்க சொல்ல வேண்டும். காரியங்கள்ல திடீரென ஏற்படும் வரும் மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தொல்லை தந்து வரும் எதிரிகள் விலக இருக்காங்க. உற்றார் உறவினர்கள் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரலாம். கடமையை செவ்வனை செய்ய இயலாது. புதிய முயற்சிகளை பலமுறை செய்த பிறகுதான் வெற்றியை காண முடியும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசியில் குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குகிறார். உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே சென்ற மாதத்தை காட்டில் இத்தருணங்கள்ல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. சிறு சிறு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. வளர்ச்சி பாதைக்கு நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. புதிய முயற்சிகளை நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. புனித பயணங்கள் அதிகரிக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான குரு உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் தொழில் வளர்ச்சியும் கூடுதல் லாபமும் வந்து சேர இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சனி
பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய தருணங்கள்ல துலாம் ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வருவது யோகம் தாங்க. பிள்ளைகளின் கல்வி நலன் கருதி, எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. மாமன் மைத்துனர் வழியில் தடைப்பட்ட மங்கள நிகழ்வுகள் இப்போது நடைபெற இருக்கு. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது என பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதற்கான ஆர்வம் அதிகரிக்குங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் முடிவும் கிடைக்க இருக்கு. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை முடித்து கொடுக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கடகராசிக்கு குரு பயிற்சியாகிறார். அதுவும் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகும். அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் உச்சம் பெறும் நேரத்தில் கல்யாண கனவுகள் நனவாக கூடிய ஒரு தருணம் என்பதால நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குரு பார்வைக்கு பலன் அதிகம் என்பதால் எதிர்பார்ப்புகள் இக்காலத்தில் எளிதில் நிறைவேற இருக்கு. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேருங்க. இதுவரை அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடுகளால் அவதிப்பட்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இப்போது உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்க இருக்கு. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கலில் தாராளம் காட்டுவீங்க. வளர்ச்சிக்கு உறுதுணையாக பிற இனத்தார்களின் அறிமுகம் கிடைக்குங்க. மூடி கிடந்த தொழிலுக்கு சிறப்பு விழாக்களை நடத்துவீங்க. அது மட்டும் இல்லாம வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சிகள் வெற்றி தருங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகளாக இருக்கு. உத்தியோகத்தில் மீண்டும் பழைய இடத்திற்கே வரும் வாய்ப்பு உண்டுங்க. பிள்ளைகளுடைய வழியில் ஏற்பாடு செய்த திருமண முயற்சி கைகூட இருக்கு. 9ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் விலகுவதால ஒரு சில சமயங்களில் பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாங்க. வாகன மாற்றம் செய்ய உகந்த நேரம் என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் இப்போது தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுடைய ராசி 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பார்வை 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. எனவே சகோதரம், ஜீவனம், உத்தியோகம், தொழில் வளர்ச்சி, லாபம் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் இடங்கள்ல சனியினுடைய பார்வை பதிவதால் இந்த இடங்களுக்குரிய அதிபத்தியம் மூலம் நற்பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பாக குணப்பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகல இருக்கு. எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேற விலகிய சனியை விரும்பி சென்று வழிபடுவது நல்லது. சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசி 6ஆம் இடத்தில் பதிவதால எதிரிகள் விலகி செல்வார்கள். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்கு. கடன் சுமை குறைய புதிய முடிவுகள் எடுப்பீங்க. சனியினுடைய அருட்பார்வை மூலம் உடல் ஆரோக்கியம் சீராகும். உத்தியோகத்தில் திடீரென கூடுதல் பொறுப்புகளும் சம்பள உயர்வும் கிடைக்க இருக்கு. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பாங்க. சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் பதிவதால் பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேருங்க. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் வருமானம் கிடைத்து மகிழ்ச்சி படுத்துங்க. இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படுங்க. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேருங்க. இதுவரை இருந்த பற்றாக்குறையாக இருக்கு. கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் கொடுங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பொருளாதார சேர்க்கை உண்டு. ஆரோக்கியம் சீராகும். பணிபுரியும் பெண்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பும் திருப்தி தருங்க. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு உறுதியாக இருப்பாங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து அனுமனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.